விவிலியத்திலே முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரும் நமக்கு கற்பிக்கின்ற பாடம், பாவத்திற்கு அவர்கள் அடிமையானாலும் கூட இறைவன் அவர்களை இரட்சிப்பார், மீட்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையிலே நாம் தவறுகின்றோம், பாவம் செய்கின்றோம், இறைவனை விட்டு விலகி விடுகின்றோம். ஆதாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, தவறு செய்திருந்தாலும், குற்றங்கள் புரிந்திருந்தாலும், பாவ நிலையில் இருந்தாலும் நாம் இருக்கின்ற நிலையை உணர்ந்து அறிந்து புரிந்து அதற்காக இறை வேண்டுதலில் நாம் ஈடுபட்டு மனம் மாறி புதிய தெம்புடன் வாழ ஆதாம் விவிலியத்திலே நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பினால் எங்களுக்கு நிறைவான அருளையும் மீட்பினையும் தந்து கொண்டிருக்கின்றீர். தவறு செய்த ஆதாம் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து தனக்கும் தன்னுடைய சந்ததியாருக்கும் மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தது போல, நாங்களும் எங்கள் பாவ நிலையை அறிந்து அதற்காக மன்னிப்பு கேட்டு புது வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு வரம் தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவற்றையெல்லாம் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.